ஹலோ வீவர்ஸ், கும்பராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இந்த ஏப்ரல் மாதத்துடைய கடைசி 18 நாட்களானது சில பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்துதான் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. கும்பராசி நேயர்களுக்கு தற்போது 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது தற்போது நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா குறிப்பாக உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதம் தொடர்பான கால் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நீங்க சந்திப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்கின்றது. அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப வரவுகள் வந்தாலுமே அந்த வரவை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய செலவுகள் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்க கொடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்க கொடுங்க. இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை தாண்டி யாரெல்லாம் கடினமாக உழைக்கிறீங்களோ அவங்க எல்லோருமே பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்து கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க. மேலும் கும்பராசி நேயர்களாகிய நீங்க இந்த 7.5 சனியுடைய ஜென்ம சனியானது இப்போது ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ இதன் விளைவாக என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில இப்போது நீங்க சந்தித்து இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ஸ்ல மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இனி வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்துடைய கடைசி 18 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா என்னவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது, கிரக அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் இதுவே உங்களுக்கு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதோடு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 11/4/2025 பௌர்ணமியானது வரப்போகிறது. இதன் பிறகு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 14/4/2025 அன்னைக்கு சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 26/4/2025 அன்னைக்கு ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறார். இதே நாள் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 30/4/2025 அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் மாறப்போகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் கும்பராசி நேயர்களுக்கான பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கும்பராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு ஏப்ரல் மாதத்துடைய கடைசி 18 நாட்களானது உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்களுமே வீடு மனை வாங்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டே தான் இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருந்தனால ஏதாவது ஒரு வகையில் தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருந்துச்சு இல்லையா? நீங்கள் ஒருவேளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா வேறு ராசியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய பெயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா சொந்த வீடு நிலம் இதெல்லாமே நீங்கள் வாங்கலாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அதுவே உங்களுடைய பெயர்லேயே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் கடந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா சந்தித்து இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய பெயர்களிலேயே வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கணும், அதற்காக நானுமே பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குது, லோன் கிடைக்க மாட்டேங்குது, கார் வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுமே இப்போது நீங்கள் தாராளமாக அது தொடர்பான விஷயங்களில் நீங்கள் செயல்பட இருந்தாலுமே உங்களுக்கு வருமானம் இருக்கிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாதந்தோறும் வருமானம் எனக்கு நிற்காம வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா லோன் போட்டு உங்களுடைய நீங்கள் விருப்பப்பட்ட அந்த காரையும் நீங்கள் வாங்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எப்போதோ உங்களுடைய முன்னோர்கள் வாங்கி போட்ட சொத்துக்கு இப்போது அதன் மூலமாக லாபத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எதிரிகள்
எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்களில் பணமானது விரயமானது இல்லையா? ஸோ இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்நிலை அடியோடு அழிந்து விட்டது அப்படின்னே சொல்லலாங்க. கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமையானது மேலோங்கி காணப்படக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கும்பராசி நேயர்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சுமூகமான சூழ்நிலையை காணக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது திருப்தியாக அமைய போகிறது. உங்களுடைய வேலைகளை பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செய்து முடிக்க வேண்டியது மிகவுமே அவசியம். பணப்புழக்கமானது அதிகமாகக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது இருக்க போகிறது. உங்களுடைய வேலைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. தொழிலதிபர்கள் அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்று முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அதே போல ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நிலைமை சாதகமான முறையில் இருக்கின்றது. நிலமுமே நல்லபடியாக விற்பனையாகும். அதே போல பார்த்தீங்கன்னா சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்குமே இப்போது நிலைமையானது கும்பராசி நேயர்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது பாத சனியில் உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. பிரச்சனை வரும். ஆனால் இந்த ஜென்ம சனியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பாத சனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த 18 நாட்களில் கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லதானது நடக்கக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எனவே இந்த 18 நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அருமையாக அமைஞ்சிருக்குங்க. பணப்புழக்கமானது தங்கு தடையின்றி இருக்கக்கூடும். நிறுவனத்தில் உங்களுக்கான பெயரும் புகழும் பார்த்தீங்கன்னா 8 திக்கும் பரவ ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவிற்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களை தான் பார்த்தீங்கன்னா முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களிடம் இவங்களை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல உயர்ந்து காணப்படக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கும்பராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சில நுணுக்கங்களை அறிந்து வைத்துக் கொள்வீர்கள். அவற்றை தகுந்த சமயத்தில் உபயோகித்து வெற்றியை பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலையுமே உண்டாகக்கூடிய வகையில் நிலைமையானது அமைய போகிறது. இதனால பாராட்டுகளும் கௌரவமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் உழைப்பை கூட்டிக் கொண்டு செயல்படக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. பெண்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தாலும் உயர் அதிகாரிகளாலும் இடப்பட்ட கட்டளைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கவனமுடன் செயல்படுத்தி வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளுமே பார்த்தீங்கன்னா இனி சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. போட்டிகளை பார்த்தீங்கன்னா சமாளிப்பீர்கள். உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா உழைப்பார்கள். இது மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடுங்க. எந்த ஒரு சவாலையுமே தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடும் கும்பராசி நேயர்கள் செயல்படுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடும். திட்டமிட்டு எதையுமே செய்தால் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா முறியடித்து விடலாம் அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துடைய கடைசி 18 நாட்களானது ஓரளவுக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து பார்க்கும்போது பர்டிகுலராக இந்த 18 நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைய போகிறது. எனவே ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையும் முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கையில் பணமுமே தங்க கொடுங்க. ரொம்ப நாட்களாகவே எனக்கு ஏற்ப மதிப்பு மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த மதிப்பு மரியாதையும் வெளி வட்டாரங்களில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான முறையில் கிடைக்க கொடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணப்புழக்கமுமே கையில் சாதகமான முறையில் இருக்க போகிறது. எனவே பணத்தை கொஞ்சம் பார்த்து பத்திரமாக செலவு பண்ணுங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக கும்பராசி நேயர்கள் இருக்கீங்க அப்படின்னா
மருத்துவம், பொறியியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் ஆகியோர்கள் நல்ல முன்னேற்றத்தை நீங்க காணக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. விரும்பிய துறைகளில் எடுத்து படிப்போருக்கு சிறந்த மதிப்பெண்களானது கிடைக்க போகிறது. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடைய அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாமல் அதன்படி நடந்து கொண்டால் இன்னுமே வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்வை அடையலாம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கும்பராசி நேயர்கள் சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 முறை வலம் வந்து வழிபாடு செய்துட்டு நவ கிரகத்திற்கு நெய்விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். அதோடு சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு எண்ணெயில தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.